அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு 37 இன்ச்சு ப்ளவுஸு, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டி ரஃப்பாக அடித்து வச்சுக்குவேன் நான் எப்போவுமே. அதுக்கப்புறம் எல்லாம் டாட்டெல்லாம் பிடிச்சி ஷோல்டரெல்லாம் ஜாயிண்ட் பண்ண கடைசியில் தான் பட்டி அளவு எடுப்பேன். இப்போ 4 கிளாத் வச்சு 2 பட்டி ரஃப்பாக அடித்து வச்சுக்குவேன். கீழே அடித்து அதை மறுபடியும் ஒரு நெடுத்தையில் ஏகம் போட்டு 2 பட்டிக்கு அதே மாதிரி போட்டு மறுபடியும் படிமான தையல் மாதிரி திருப்பி மறுபடியும் படிமான தையல் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்குவேன். எப்போவுமே பட்டி தான் ஃபஸ்ட்டு எடுத்து அடித்து வைப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளவுஸோட பின்பகுதியிலிருந்து ஆரம்பிச்சுக்குவேன். இப்போது பட்டி தைச்சிட்டேன், 2 பட்டி எடுத்து வச்சுட்டேன். இது சும்மா ரஃப்பாக மட்டும்தான் அடித்து வச்சுருக்குது. 4 துணி வச்சு அடிச்சிருக்கு, 4 துணி இருக்குது. இதை மறுபடியும் நீ எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இது அப்படியே சேஃபாக பட்டி அந்த லைனுக்கு அப்படி வரும். அதனால் எடுத்து வச்சுக்கலாம். அது கடைசியில் பார்த்துக்கலாம். இனி கழுத்து அடிச்சுக்கலாம். மேல் துணியும் லைனிங் துணி 2ஐயும் ஒன்றா வச்சு கழுத்து பகுதியை அடிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அடித்து திருப்புறதுனால ஃபஸ்ட்டு கழுத்துக்கு 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே ஏகம் அடிச்சுட்டு வர்றோங்க. ஏகம் அடிச்சுட்டு வந்தோம். கடைசியில் அதே மறுபடியும் அதை எடுத்துட்டு நாம் இந்த கவு பகுதி, வளைவு பகுதிக்கெல்லாம் கட் பண்ணிக்கணும். இப்போ பின்பக்கமும் நம்ம அடித்து திருப்புறதுனால நம்ம அந்த கட் மார்க் போட்ட பகுதியிலிருந்து அதுக்கும் ஒரு தையல் ஏகம் ஓட்டிக்கிறோம். ஏகம் போட்டு அடித்து திருப்பிக்கிறோம். இனி துணி அந்த பகுதி கழுத்து பகுதிக்கெல்லாம் இந்த வளைவுக்கு கட் மார்க் போட்டோம்னா தான் வளைவு நல்லா திரும்பி கொடுக்கு. அதுக்கோசரம் அப்படியே துளி வெட்டி விட்டுக்கிறோம். குட்டி குட்டியாக வெட்டி விட்டுட்டு அதே மாதிரி அந்த பகுதிக்கும் ஒரே மாதிரி வெட்டி விட்டுக்கிறோம். வெட்டி விட்டு துணி திருப்பிக்கிறோம். திருப்பி நல்லா நீவி விட்டு மடி கழுத்துக்கு மேலேயே அப்படியே படிமான தையல் அப்படியே மேலே லைட்டாக அப்படியே வச்சு போட்டுட்டு வரோம். அப்படியே லைட்டாக வச்சு கழுத்துக்கு அப்படியே நிறுத்தி அப்படியே போடணும். வேகமாக வரக்கூடாது, கழுத்து அடிக்கையில் மட்டும். அதுக்கப்புறம் அதையே அடித்து வச்சோம். கடைசியில் இனி ப்ளவுஸோட முன்பகுதி டாட் பிடிச்சிக்கலாம். லைனிங் கிளாத்துக்களை வச்சுட்டு கரெக்டாக அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக கிளாத்துக்களை வச்சு அதுக்கு மேலே இந்த நாம் தைக்கிற துணி வச்சுக்கணும். அப்போ தான் மாறாத இருக்குது, இல்லாட்டி மாறி போயிடும். இப்போ கொக்கி பக்கம் இருந்து தைச்சிட்டு வர்றோம். கழுத்துக்கு ஃபஸ்ட்டு கழுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் கொக்கி பகுதியிலிருந்து அப்படியே தைச்சிட்டு வரோம். கொக்கி பகுதியிலிருந்து தைக்கிறோம். ஷோல்ட்ரு பகுதிக்கு வரும். அதே அடுத்த துணிக்கு அதே ஷோல்டர் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் துணி மாறாத வரும். இப்போ இந்த ஷோல்ட்ரு ஒன்றா வர்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு கழுத்து அடித்தாச்சு. இந்த கழுத்துக்கும் அதே மாதிரி தான் அந்த கட்டெல்லாம் அந்த வளைவு பகுதியிலலாம் கொஞ்சம் வெட்டி விட்டோம்னா அந்த கழுத்து நல்லா திரும்புறக்கோசரம் அந்த வளைவு பகுதியை அப்படி வெட்டி விடுறோம். வெட்டி விட்டு திருப்பி இதுக்கும் படிமான தையல் போட்டுக்கணும். அப்படியே வச்சு ஒரே மாதிரி வச்சு ஒரு துளி கூட எச்சு கம்மி இல்லாத ஒரு மாதிரி வச்சு அப்படியே மேல் துணியில் நம்ம ப்ளவுஸ் துணியில் அப்படியே படிமான தையல் லைட்டாக ஓரமாக ஓட்டிக்கிறோம். இப்போது 2 பக்க கழுத்தும் அடித்தாச்சு. அவ்வளோதான், கழுத்து 2 பக்கம் அடித்தாச்சு. நீ ஓர ஏகமாக அப்படியே தையல் ஓட்டிக்கலாம். லைனிங் கிளாத்தும் மேல் துணியும் வச்சு ப்ளவுஸ் துணி 2ஐயும் ஜாயிண்டாக வச்சு ஏகமாக ஒரு தையல் ஓட்டிக்கணும். இப்போ ஏகம் தையல் ஓட்டியாச்சு. இனி டாட் பிடிச்சிக்கணும். டாட் பிடிச்சதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் டாட் பகுதியை எடுத்து அதை பிடிச்சிக்கிறோம். அதில் கட் மார்க் போட்டிருக்கிறோம். சென்டர் டாட் பகுதியில் 2 துணி ஒரே மாதிரி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சென்டரில் கட் மார்க் போட்ட பகுதியிலிருந்து 1.5 இன்ச்சு இந்த 2 பக்கமும் கீழே ஃபஸ்ட்டு சென்டர் டாட்டு
இது பண்ணிக்கிறேன். ஒரே இது துளி கூட வளைவு இல்லாத ஒரே ஸ்ட்ரைட்டாக வரணும் டாட்டு. அதே மாதிரியும் அடுத்த ப்ளவுஸ் அதுலேயும் எடுத்துக்கலாம். அடுத்த இதில் ரெண்டாவது தையல் ரெண்டுக்குமே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இனி கொக்கி பகுதியில் சரி பாதியை எடுத்துக்கணும். சரி பாதியை எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம அளவு குறித்து வச்ச மாதிரி 3 இன்ச்சுக்கு அளவு குறிச்சிருந்துருக்குறோம். சரி பாதியை எடுத்துக்கணும். பட்டி பகுதியும் கழுத்து பகுதியும் சேர்த்து சரி பாதியை பிடிச்சி அப்படியே லேசாக ஒரு துளியாக ஓட்டி அந்த 1/4 இன்ச்சுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும். இங்கேயே வந்து பெருசாக எடுத்துடக்கூடாது. துணி ஒன்றை தான் தையில ஓட்டணும். டாட் சென்ட்ரு டாட் பகுதியில் துணி ஒன்றை தான் வரணும். வரத்தான் அந்த 1/4 இன்ச்சுக்கு கொண்டு வந்துடணும். ஷார்ப்பாக அது அப்படியே ஊசி அளவுக்கு தான் அந்த தையல் வரணும் முடியல. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் சரி பாதியாக பிடிச்சிக்கிறோம். துணியை உள்ளே நகர்ந்துறதுக்கு இல்லாத அது கரெக்டாக வச்சு நாம் அங்கே டாட் பகுதியிலிருந்து கரெக்டாக ஊசி அளவுக்கு தான் தையில ஓட்டுறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கையில் அப்படியே லைட்டாக ஓட்டி அப்படியே 1/4 இன்ச்சில் கொண்டு போயிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கப்பு கரெக்டாக இருக்குது. நான் கொங்காடை வந்த மாதிரி வராது, நல்லா இருக்குது. சுருக்கு அடித்த மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரியே இந்த 3வது டாட்டுக்கு நம்ம கை வச்சா வருது அப்படிங்கிறத விட நம்ம வந்து அந்த சென்டர் டாட்லேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஒரு கோடு அப்படியே அடிச்சுக்கிறோம். சென்டர் டாட்லேருந்து எப்போவுமே எடுக்கக்கூடாது. அதிலிருந்து 1/4 இன்ச்சு முன்பக்கம் 1/4 இன்ச்சு அப்படியே கொஞ்சம் நகர்த்தி அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். இதுக்கு அதே மாதிரி தான் ஊசி அளவுக்கு அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்துடணும் துணியில். அப்படியே மறுபடியும் அப்படியே தைச்சு 1/4 இன்ச்சு அளவுக்கு கொண்டு போயிடணும். அங்கே அப்படியே கொண்டு போய் துணியில் 1/4 இன்ச்சு அளவுக்கு. இப்போது 2 பக்கம் டாட்டும் மடித்தாச்சு. இதுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு டாட்டு சென்டரில் பிடிச்சிக்கலாம். இந்த பக்கம் 4 டாட்டாக பிடிச்சிக்கலாம். தேவைப்பட்டால் 2 பக்கமும் பட்டியெல்லாம் அடித்ததுக்கப்புறம் இப்போது பட்டிக்கு அளவு எடுத்துக்கலாம். அந்த துணி வந்து 2ஐயும் சரி கரெக்டாக வச்சு நல்லா ஒரே மாதிரி நீவி விட்டு அந்த வச்சதை எடுத்தோம்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த பக்கம் 3.5 வந்திருக்குது, அந்த பக்கம் 3 வந்திருக்குது. கொக்கி பீஸ் பக்கம் 3 வந்திருக்குது, இந்த பக்கம் 3.5 வந்திருக்குது அளவு. அதையே அப்படியே நம்ம ரஃப்பாக அடித்து வச்ச பட்டியில் அப்படியே அளவு போட்டு வரைஞ்சி வெட்டிக்கிறோம். நம்ம ஏற்கனவே பட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம இதில் தைச்சு அந்த அளவு எடுத்து அது போட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து பட்டியோட அளவு கரெக்டாக வரும். எப்போவுமே முதல்ல வெட்டி வச்சா எப்படி இருந்தாலும் துளியுண்டு அந்த எச்சு கம்மிங்கிறது வந்து தான் தீரும். இப்படி எல்லாம் தைச்சு போட்டு அதுக்கப்புறம் பட்டி வெட்டினோம்னா கரெக்டாக இருக்குது. இன்னும் 2 பட்டியும் வச்சு அதில் அடிச்சுக்கலாம் கரெக்டாக. அந்த எச்சு கம்மி பிசுரெல்லாம் வெட்டி விட்டுட்டு கரெக்டாக இப்போ எந்த பகுதி 3 இன்ச்சோ அது வந்து கரெக்டாக கொக்கி பகுதியிலிருந்து அதை வச்சு ஏகமாக அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறோம். எப்போவுமே டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பட்டி அளவு எடுத்துட்டோம்னா கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு பட்டி அளவு. இப்போ 2 பட்டியும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து சேரீ சிகப்பு கலர் சேரீ, பார்ட்ரு வந்து பச்சை கலர் பார்டராட்டம் வருது. இது ப்ளவுஸு வந்து கிராஸ் கலர் மாதிரி சிகப்பும் பச்சை 2 கலந்த மாதிரி ப்ளவுஸ் துணி இப்படி மேலே வருது. அதனால் அது 2 கலந்த மாதிரி அந்த ப்ளவுஸுக்கு டிசைன் கொடுத்து தைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இப்போ ப்ளவுஸ் தைச்சிட்ருக்குது. இப்போ 2 பக்கம் பட்டிக்கு ரவுண்டு தையல் ஓட்டிக்கலாம். ஆனால் பட்டி துணி 4 துணியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்குது பட்டி போடுறதுக்கு. இப்போது வச்சு பார்க்குறோம். 2 பக்கம் துணியை வச்சு பார்க்கையில் கொஞ்சோண்டு இது பெருசாக இருக்குது அப்படின்னா 4 டாட்டாக பிடிச்சிடலாம். இதையே இப்போ இந்தெல்லாம் ஒரு டாட் சேர்த்து பிடிச்சிட்டோம்னா
பார்க்குறக்கும் போடுறதுக்கும் அருமையாக இருக்குது. 4வது டாட்டை எப்போவுமே பிடிச்சி போட்டு பழகிட்டோம்னா அந்த 3 டாட்டை விட அந்த இன்னொரு டாட்டு வர்றது நல்லாயிருக்கு. அதுக்கு அதே மாதிரி தான் ஷார்ப்பாக இங்கேருந்து வந்து அங்கே 1/4 இன்ச்சில் கொட்டி முடிக்கணும். துணி நகருக்கு இல்லாத இங்கேருந்து தான் அடிக்கிறோம். ஊசி அளவுக்கு தான் அப்படியே ஓட்டிகிட்டு போகிறோம். ஓட்டிகிட்டு போய் முடிக்கீழே 1/4 இன்ச்சு கொண்டு போயிடணும். இப்போ நம்மளுக்கு துணியும் எச்சு கம்மி வராது, டாட்டு பிடிச்ச மாதிரியும் மயக்கி நல்லா இருக்குது. 4 டாட்டு பிடிக்கல நம்மளுக்கு கப் சைஸு நல்லா நீட்டாக வரும். போடுறதுக்கு அருமையாக இருக்குது. இப்போ 2 பக்கம் மடித்தாச்சு. இனி வந்து கொக்கி பீஸும் ஐ பீஸும் வச்சுக்கலாம். இது வந்து கொக்கி பீஸுக்கு ஐ பீஸுக்கு துணி கட் பண்ணியாச்சு. இனி 2ஐயும் வச்சு அடிச்சுக்கலாம், அடித்து திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு துணி மேலே கொக்கி பீஸுக்கு மடக்கி வச்சு அப்படியே ஒரு தையல் ஓட்டிகிட்டு வர்றோம். அதுக்கு மறுபடியும் வச்சு தையல் ஓட்டணும். கடைசியில் திருப்பி அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் கரெக்டாக இந்த பக்கம் எட்ஜு அந்த பக்கம் எட்ஜும் நல்லா மடக்கி விட்டு மறுபடியும் உள்ளே திருப்பி அடிச்சிட்டோம்னா கொக்கி பீஸ் முடிஞ்சுது. அவ்வளோதான். இனி வந்து அப்படியே வந்து மடக்கி வச்சு ஏகம் கொண்டு போகிறோம். அப்படியே கொண்டு போனோம்னா கொக்கி பீஸ் வேலை முடிஞ்சுது. 2 பக்கேஜும் கரெக்டாக மடித்து உள்ளே ஜாயின் பண்ணோம்னா போதும். இனி வந்து ஐ பீஸ் அடிச்சுக்குவோம். ஐ பீஸுக்கு கெட்ட கடையில் துணி வச்சு நல்ல பகுதியில் வைக்காத உள்பகுதியாக வச்சு மடக்கி அப்படி ஒரு ஓட்டுறோம். அதுக்கு வந்து மேல் பகுதியில் வைக்கிறோம். கொக்கி பீஸுக்கு ஐ பீஸுக்கு உள்பகுதியில் வச்சு தான் அடிக்கணும். அதையை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் 4ஆக மடக்கணும். 4ஆக மடக்கி கெட்டியாக இருக்கணும். எப்போவுமே கொக்கி பீஸுக்கு நம்ம வச்சுருக்கிற துணியை 2ஆக மடிக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே அதை கரெக்டாக மடித்து வச்சு அதுக்கப்புறம் அதை 4ஆக மடிச்சுக்கிறோம். 4ஆக மடித்து சென்டரில் ஏகம் அது கலையாது இருக்கிறக்கோசரம் ஏகம் ஒரு தையில் ஏகம் மூட்டிடுறோம் சென்டரில். அப்போ தான் அது 4ஆக நம்ம மடக்கி வச்சது கலையாது இருக்குது. நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் சொருகி விட்டு கரெக்டாக வச்சு அப்படியே சென்டரில் ஏகம் ஒரு தையல் ஓட்டிக்கிறோம். அந்த ஊசி அப்படியே எடுக்காதையே அதிலிருந்து அப்படியே நாம் வந்து இது அடிச்சுக்கலாம். கொக்கி மாட்டுறதுக்கு அந்த இது வி ஷேப்பு அப்படியே வச்சு அடிச்சுக்கிறோம். வி ஷேப்புக்கும் அப்படித்தான் நல்லா கேப் விட்டு இடையில அடிக்கணும். ரொம்ப டைட்டாக ரொம்ப இத்தினூண்டாக வர்ற மாதிரி இது பண்ணக்கூடாது. துணி இழுத்துட்டு வந்துடும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்குனாலும் இந்த வீக்கு இடையில கேப்பு வரணும். இது கொக்கி வைக்கிறதுக்கு அப்படித்தான் கடைசியில் பட்டிக்கு மட்டும் 3 கொக்கி வைக்கிற அளவுக்கு 3 வீ போடணும். அவ்வளோதான். இப்போது கரெக்டாக 5 இது போட்டாச்சு. பட்டியில் மட்டும் 3, சென்டர் டாட்டில் 1, மேலே கழுத்து பகுதியில் 1, 5 போட்டாச்சு கரெக்டாக. இப்போ 2 பக்கம் சைடு வச்சு பார்த்தோம்னாலும் கரெக்டாக இருக்குது. 4வது டாட் பிடிச்சிருக்கிறதுனால இப்போ இதோட வேலை முடிஞ்சுதுங்க. இனி பைப்பிங் வெட்டுறதுக்கு சீலை கிளாத்துலேருந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன். அதில் 1.5 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் வெட்டி அதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். கழுத்துக்கு ஏகம் பைப்பிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் சீலை கலரு. இனி வந்து பைப்பிங் வந்து நம்ம ஏற்கனவே வந்து துணி கழுத்தை திருப்பி அடித்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து இதை ஓர கிராஸை வெட்டிட்டு இதையே 2ஆக மடக்கிறோம். ஓரம் மடக்கி 2ஆக மடக்கி அப்படியே அந்த கழுத்து மேலே வச்சு இது அப்படித்தான் ஊசி அளவு தான் தையல் கொண்டு வரணும். அந்த துணி மேலே ப்ளவுஸ் துணி மேலே ஊசி அளவு தான் துணி இருக்கணும். லைனிங் துணி மட்டும் ஒரு 2 பாயிண்ட் அளவு 1 பாயிண்ட் அளவு வெளியே நீட்டிகிட்ருக்கலாம். அதே மாதிரி ஏகம் கொண்டு வரோம். நல்ல கடையில் வச்சு இப்படியே அடிச்சுட்டு வரோம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து உள்பகுதிக்கு அந்த லைனிங்கை திருப்புறதுக்கு தையல் வந்து அப்படியே தளவில் மட்டும்தான் ஓட்டுறோம். ப்ளவுஸ்லாம் தளவில், ஆனால் சிகப்பு துணி மட்டும் அப்படியே இருக்கணும். 1 பாயிண்ட் அளவுக்கு வெளியே சிகப்பு துணி நீட்டிகிட்டு இருக்கணும். அப்போ தான் அதை வந்து கொஞ்சம் கட் மார்க் கொடுத்து திருப்பறக்கு நம்மளுக்கு சௌரியமாக இருக்குது. இப்போது ஏகம் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஓரை வெட்டி நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு மடக்கி அப்படியே கடைசியில் அதை மடக்கி விட்டு அப்படியே அடிச்சுக்கிறோம்.
இதுலேயும் அப்படித்தான் அந்த ஒரு பாயிண்ட் விட்டதில் அந்த கவு பகுதியில் வளைவான பகுதிகளை துளி துளி வெட்டிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பைப்பிங் நல்லா வளைஞ்சு திரும்பி வரும், இல்லாட்டி அந்த இடம் சுருக்கடித்த மாதிரி வந்துடும். இப்போ அந்த துணி மேலே அந்த ஊசி அளவு இதில் வச்சு அடித்தோம்னா மட்டும்தான் பைப்பிங் வந்து ரொம்ப நம்மளுக்கு சன்னமாக வரும். ஏகம் இப்படியே வெட்டிக்கிறோம். இந்த வளைவான பகுதிகளில் மட்டும் துளி துளியே வெட்டிக்கிறோம். இனி வந்து அந்த பைப்பிங்கை அப்படியே மடக்கி வச்சு அப்படியே ஏகம் ஒரு தையல் ஒட்டிக்கிறோம். அந்த துணியை வந்து மேலே இருக்கிற துணியை உள்ளே மடக்கி வச்சுட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்மளுக்கு பைப்பிங் வந்துடும். சீலை கிளாத்தில் வெட்டி வச்சு பைப்பிங் கொடுத்த மாதிரி இது கொடுத்தாச்சு. அவ்வளோதான், ஏகம் ரவுண்டாக இது பண்ணியாச்சு. நாம் இன்னொரு தையல் கூட பைப்பிங் ஓட்டலாம், இருந்தாலும் நம்ம டிசைன் வைக்கிறதுனால அந்த தையல் அதுக்கு வந்துடும். இனி மிச்சம் இருக்கிற துணியில் ரவுண்ட் இன்ச்சுக்கு பொட்டி பொட்டியாக பீஸு கட் பண்ணியிருக்கிறேன். ரவுண்ட் இன்ச்சுக்கு பொட்டி பொட்டியாக பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து பப்ஸு இதில் முக்கோண ஷேப்பில் மடித்து அப்படியே வைக்கலான்னு பார்டர் கிளாத்தும் சேரீ கிளாத்தும் ரெண்டையும் அப்படி வெட்டி வச்சுருக்குது. பார்டர் வந்து ப்ளைனாக தான் பச்சை கலரில் இருந்துச்சு சேரையில், அதனால் அதை வெட்டி வச்சாச்சு. இனி அப்படியே அந்த ஒரு துணியை ரெண்டாக மடக்கி இன்னொரு மடக்கு இப்படி மடக்கி இன்னொரு மடக்கி வச்சு ஏகம் அப்படியே மாறி மாறி கழுத்துக்கு இப்படியே டிசைன் வச்சாச்சு. முக்கோணமாக இப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. இனி அந்த பைப்பிங் ஓரத்தில் வச்சுருக்குறோம். இனி அந்த எக்ஸ்ட்ரா அந்த பிசுறுகோ அதுகளை பூரா கயிறும் அப்படித்தான். முதல் பைப்பிங் வைக்கிறனால கயிறு வைக்கல, இப்போ டிசைன் வைக்கல, கயிறு வச்சாச்சு பின்பக்கம் கழுத்து கட்டுறக்கு. நீ அந்த பிசுறு வந்து பைப்பிங் ஒண்டை இருக்கிற பிசுறுகளை அப்படியே ஏகம் வெட்டி விட்டுறோம். ஒரே மாதிரி வெட்டி விட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். முன்பக்க கழுத்துக்கு டிசைன் வைக்கல, அதனால் அந்த பகுதிக்கு லேஸ் வச்சு அப்படியே ஏகமே கொண்டு போயிடலாம். பைப்பிங்க்குமே நான் வச்சுருக்கிற டிசைனுக்குமே இடையில இந்த லேஸ் வச்சு அப்படியே சென்டரில் அப்படியே கவரான மாதிரி இப்படி வச்சு அடிச்சுக்கலாம். முன்பக்கம் பைப்பிங் கொண்ட இந்த லேஸ் மட்டும்தான் வருது, இதுக்கு வந்து டிசைன் வைக்கல. முன்பக்கம்னா அந்த பக்கம் கொக்கி பீஸ் பகுதி சேரீ மறைக்கிற பகுதிக்கு டிசைன் வைக்காத வெறும் லேஸ் மட்டும் வச்சு. இனி வந்து இது அந்த முக்கோண ஷேப்பு அந்த டிசைனுக்கும் பைப்பிங்க்கு இடையில அந்த லேஸை வச்சு அப்படியே அடிச்சுட்டு வந்து ஓரம் மடக்கி அதையே திருப்பி இன்னொரு தையல் அப்படியே ஏகமும். இப்போது கழுத்தில் ஓரத்தில் அந்த பைப்பிங் சேப்பு கலர் பைப்பிங் தெரியும், அந்த டிசைனு சென்டரில் லேஸு. அந்த டிசைனுக்கு நாம் ஏதோ ஒரு பீட்ஸுக்கு இது வச்சு டிசைன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், கழுத்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பீட்ஸாக வச்சோம்னா பார்க்குறக்கு நல்லா அருமையாக இருக்குது. சேரீ கலர் சிகப்பு பச்சைங்கிறதுனால அதை கலர் கொடுத்து இப்போ டிசைன் கொடுத்தாச்சு. இனி கை டிசைன் பண்ணிக்கலாம். கைக்கு வந்து இன்னும் லைனிங் கொடுத்து வைக்காத அப்படியே இருக்கிற இதில் சரி பகுதியை எடுத்து அதுக்கு ஒரு கோடு போட்டு வச்சாச்சு. சரி பகுதி இதில் அதிலிருந்து அடிக்கிற துணியை கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்கு விட்டது போக 2 இன்ச்சுக்கு அளவு குறிச்சிக்கிறோம். அதுக்கு மேலே டிசைன் வர்ற மாதிரி இப்போ கேன்வாஸு ஃபோல்டிங்கை எடுத்து அப்படியே ரெட்டையாக மடித்து அதையும் 4ஆக மடிச்சிருக்குது. ஏன்னா 2 கைக்கு வேணும் கேன்வாஸு, அதனால் இப்போ இது ஒரு கைக்கு அது ஒரு கைக்கு. இப்போது நாம் அந்த தையலுக்கு விட்டது போக கீழே தையலுக்கு விட்டது போக அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து டிசைனுக்கு தேவைப்படும் 2 இன்ச் அளவுக்கு. கீழே தையலுக்கு விட்ருக்குறோம்ல அதை வந்து கேப் விட்டுட்டு கேன்வாஸ் வச்சு அந்த 2 இன்ச்சுக்கு மேலே நாம் இதில் பேனால் கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த அளவுலேருந்து இப்போ 3 இன்ச்சுன்னா 3 இன்ச் அளவு இது வந்துருக்குது. அதையும் வந்து அப்படியே ஒரு வளைவாக அப்படியே வரைஞ்சிக்கிறோம். அதுலேயே இப்படி வரைஞ்சி
அதுக்கு மேலே அதுக்கு கீழே வந்து அரைஞ்ச டிஸ்டன்ஸில் அப்படியே ஏகம் போட்டு வரும். இது வந்து கழுத்தில் சென்டரில் அப்படியே அதே மாதிரி ஹோல் வர்ற மாதிரி அந்த கையில் அந்த பகுதிக்கு அதுக்கோசரம் அப்படியே அது வரைஞ்சி கரெக்டாக ஒரே மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சி கேன்வாஸை வெட்டிட்டோம். அதை அப்படி போட்டு அதே மாதிரி அரைஞ்ச அளவுக்கு அது கேன்வாஸை வந்து நம்ம ரெண்டாவது அந்த அரைஞ்ச அளவில் வரைஞ்சோம்ல அந்த அளவுக்கு அப்படியே அதை வந்து ஏகம் வெட்டிக்கிறோம். ஏகம் வெட்டி இப்போ அந்த கேன்வாஸில் அந்த சென்ட்ரு பகுதியை அந்த வரைஞ்சதை விட்டுட்டு அந்த சென்ட்ரு பகுதியை மட்டும் அப்படியே வெட்டிக்கிறோம். வெட்டிட்டோம்னா இப்படி ஒரு ஹோல் மாதிரி சென்டரில் கிடச்சிரும். அதையும் வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு அப்படியே ஒரு அடி அடிச்சுக்கிறோம். ஏகமாக அப்படியே அடிச்சுக்கிறோம். இதுதான் கைக்கு நம்மளுக்கு சென்டரில் அப்படி ஹோல் வர்ற மாதிரி வர்றது. அப்படி ஏகம் ஒரு தையல் ஓட்டிக்கிறோம். கேன்வாஸை வச்சு கரெக்டாக அது மேலே வச்சு அப்படியே ஏகமும் சுற்றி ஒரு அடி அடிச்சுக்கிறோம். இப்போ 2 கேன்வாஸையும் வச்சு அது மாதிரி அடித்தாச்சு. இனி கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேன்வாஸில் ஓரம் திருப்பறக்கோசரம் ஒரு 1/4 இன்ச் அளவு அப்படியே துணி விட்டு அப்படியே ஏகமாக அப்படியே 2 இதுக்கும் 2 கேன்வாஸுக்கும் அப்படியே வெட்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த கேன்வாஸுக்கும் இது இனி வந்து அந்த ஓரம் அடித்து அப்படியே அப்படியே கவர் பண்ணிக்கிறோம். கேன்வாஸ் ஓரத்துலேயே ஒரு விட்டுருக்கிற அந்த பிசிறு துணியை அப்படியே உள்ளே மடித்து அப்படியே ஏகமாக கொண்டு வந்துக்கிறோம். அதே மாதிரி இந்த கேன்வாஸையும் இது ஒரு கைக்கு அது ஒரு கைக்கு அது கையோட சென்ட்ரு பகுதியில் வச்சு அப்படியே அடித்து திருப்பினோம்னா உள்ளுக்குள்ளே ஹோல் வந்துடும் கையில். அதே மாதிரியே வச்சு இதுக்கும் ஏகம் பின்னாடி அப்படியே அடித்து ஓட்டிக்கிறோம். இப்போது 2 பக்கம் கேன்வாஸு ரெடி பண்ணிட்டோம். இனி கைக்கு வச்சுக்கலாம். கையில் சரி பகுதியில் கோடு போட்டிருக்குறோம். அந்த பகுதியில் அந்த தைக்கிறது குட்டது போக 2 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து தான் இந்த கேன்வாஸ் வைக்கிறோம். கரெக்டாக அந்த இதுக்கு அதே மாதிரி இந்த கேன்வாஸ்லேயும் சரி பகுதியாக மடிச்சுக்கணும். இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்கிறதுலேயும் சரி பகுதியாக இப்படி வச்சு கரெக்டாக பாதி அளவுக்கு மடக்கிக்கணும். அது மடக்கணும்னா தான் நம்மளுக்கு பாதி அளவு தெரியும். அதை வச்சு அப்படியே ஏகம் அடித்து அந்த 2 இன்ச்சு விட்டது போக மறுபடியும் கேன்வாஸ் அதுக்கு மேலே வைக்கிறோம். நம்ம தைச்சி வச்சுருக்கிற கேன்வாஸை அதுக்கு மேலே வச்சு 2 இன்ச்சு அந்த 2 இன்ச்சிலிருந்து கரெக்டாக அந்த கேன்வாஸு சரி பாதி அளவில் வச்சு ஏகம் ஒரு தையல் ஒட்டிக்கிறோம். கரெக்டாக அந்த 2 இன்ச்சில் தான் அந்த கீழே கேன்வாஸை வச்சு உள் சைடாக அப்படி ஏகம் தையல் ஓட்டிக்கிறோம். இப்போ மேலே வந்து கேன்வாஸில் கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ உள் சைடில் ஒரு பாயிண்ட் விட்டு அப்படியே அடிச்சுட்டு வரோம். அப்படியே அடிச்சுட்டு வந்தோம்னா தான் சென்றது உள் துணியை வந்து வெட்டி விட்டுட்டு இப்போ நம்ம மேலே இருக்கிற கேன்வாஸை உள்ளே திருப்ப முடியும். உள்ளே திருப்பியில் அந்த சென்ட்ரு துணி வெட்டுறதுனால ஒரு ஹோல் மாதிரி நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிக்கும். திலகம் ஷேப்பில் ஒரு ஹோல் அப்படியே அழகாக இருக்குது. இப்போ அந்த கேன்வாஸுக்கு ஒரு பாயிண்ட் விட்டு அப்படியே தையல் அடிச்சுட்டு வரோம். இனி இதை எடுத்துட்டு இப்போது அந்த சென்டரில் அழுங்காத சென்டரில் கரெக்டாக ஒரே மாதிரி பிடிச்சி சென்ட்ரு பகுதியில் துளியோண்டு வெட்டினோம்னா நம்மளுக்கு வெட்டுறக்கு இடம் கிடச்சிக்கு. அப்போ ஏகமாக அப்படியே அந்த ஹோல் பகுதி நம்ம தையல் குட்டது போக கொஞ்சோண்டு அப்படியே ஏகம் அந்த உள்ளுக்குள்ளே வெட்டிக்கிறோம். வெட்டையில் ப்ளவுஸில் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஹோல் வந்துடும். அழுங்காத வெட்டணும், தையலில் படுறதுக்கு இல்லாத
அழுங்காத வெட்டி இதுக்கும் அப்படித்தான் அந்த வளைவு திரும்பி கொடுக்குறக்கோசரம் அந்த ஓரமெல்லாம் துளி துளி கட் மார்க் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஹோல் வந்து கரெக்டாக நம்மளுக்கு சேஃபாக ஒரே மாதிரி இருக்குது. இப்படி வெட்டி திருப்பியாச்சு. இப்போ ப்ளவுஸில் வந்து அதே மாதிரி ஒரு ஹோல் வந்துருச்சு. இனி பார்டர் கலரில் சேலையில் பார்டர் கலர் எடுத்து 4-5 சைஸுக்கு ஒரு கிளாத் எடுத்து அதையே ஓரம் ஃபோல்டு மடித்து ஓரம் அடித்து அதையே திருப்பி இப்படி உருளையாட்ட பண்ணி வச்சுருக்குது. அதையும் வந்து சென்டரில் கையூசி எம்மிங் ஊசி எடுத்து நெருக்கி போட்டால் அது ஒரு பூவாட்ட சென்டரில் வந்துடுதுங்களா. அதில் வந்து இப்போ வந்து அதே ஊசியில் பீட்ஸ் கோர்த்து சென்டரில் அப்படியே ஒரு கோடு வர்ற மாதிரி அப்படியே அந்த பீட்ஸ் வச்சு தைச்சிக்கிறோம். அந்த ஊசியில் நூல் கோர்த்ததை அறுக்காதையே அப்படியே ஒரு சுற்றி கட் பண்ணாதையே அப்படியே அதுலேயே வந்து பீட்ஸ் கோர்த்து இனி அந்த பீட்ஸை வந்து அந்த துணியில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அப்படியே குத்தி எடுத்து இது வரையில் அது ஒரு முடிச்சு போட்ட மாதிரி பீட்ஸில் முடிச்சு போட்ட மாதிரி அது ஒரு அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இது 2 கைக்குமே இது மாதிரி 2 அந்த பச்சை துணியில் அப்படி ஊசியில் கோர்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த பீட்ஸ் நகராது இருக்குது. அப்போ தான் இது வந்து 4 இன்ச்சு அகலத்தில் ஒரு பார்டர் துணியில் இப்படி ஓரத்தை மடித்து அதை திருப்பிட்டோம்னா இப்படி உருளை மாதிரி அந்த துணியில் வந்துடுது. அதையும் சென்டரில் அப்படி மடித்து இது பண்ணோம்னா ப்ளீட் வச்ச மாதிரி சென்டரில் வந்துக்குது. 2 பக்கம் விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. சென்டரில் சுருக்கு வச்ச மாதிரி இருக்குது. அதில் இது வந்து அந்த கையோட சென்டருக்கு டிசைன் வைக்கிறதுக்கு இது இப்படி பண்ணிகிட்ருக்குது. அந்த ஹோலில் இப்படி குத்தி எடுத்துட்டோம்னா அது ஒரு அழகாக டிசைனாக இருக்குது. இப்போ 2 கைக்கு நாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து கையில் நாம் ஏற்கனவே கேன்வாஸை அடித்து திருப்பி இருக்கிறதில் இதை வந்து இப்படி சென்டரில் வச்சுக்கிறோம். இது சேரீயோட பார்டர் கலரு. இது இப்படி சென்டரில் வச்சு இதை வந்து ஏகம் அந்த ஹோலில் வந்து அப்படியே படிமான தையல் போட்ட மாதிரி ஏகம் போட்டுக்கிறோம். ஏற்கனவே கேன்வாஸை மேலே வச்சு தான் உள்ளே திருப்பி இப்படி இது பண்ணியிருக்குது. இதெல்லாம் லைனிங் வைக்காததுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் செஞ்சிடணும். லைனிங் வச்சம் கடைசியில் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த உள்பக்கம் துணி அழுந்திக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த ஹோலில் சரி பாதி அளவுக்கு அப்படியே ஏகமும் ஒரு தையல் ஓட்டிகிட்டு வரோம். இது ப்ளவுஸில் சுருக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. ஃபினிஷிங் மறுபடியும் எல்லாம் இது பண்ணையில் கரெக்டாக நீட்டாக வந்துடும் ப்ளவுஸு. இனி வந்து சேரீயோட உள் துணி சிகப்பு துணி எடுத்து இப்படி அந்த உள்ள டிசைன் வச்சது கீழே இருக்கிற மிச்ச ஹோலுக்கு அந்த சீலை துணி வச்சு அதுக்கு ஒரு தையல் ஓட்டிட்டோம்னா சூப்பராக இருக்குது. இப்போ இருக்கிற அந்த துணி வந்து பைப்பிங் கொடுத்ததில் மிச்சம் இருந்தது வெட்டி வச்சுருந்தேன். அதையும் வந்து 2ஆக மடித்து இது அப்படியே வந்து அந்த இதுக்கடியே அப்படியே வச்சு ஒரு தையல் ஓட்டிக்கிறோம். கரெக்டாக ஒரே மாதிரி வச்சு அதுக்கு மேலே நம்ம கை வச்சுக்கிறோம். நம்மளாக க்ரியேட்டிவ் பண்ணிக்கிறத எப்படி டிசைன் வைக்கலான்னு நம்மளாக யோசித்து வச்சுக்கிறது தான் இதுதான் டிசைன் அப்படின்னு. அப்படியே ஏகமும் தையல் ஓட்டிகிட்டு வரோம். இது நல்லா சேரீ கலரும் பார்டர் கலரும் கலந்து வர்றதுனால அருமையாக இருக்குங்க. இதுக்கு கீழே நாம் எப்பவும் போல் லைனிங் வச்சு அடித்து திருப்பி கீழே லேஸ் வச்சு அந்த கழுத்துக்கு வந்த மாதிரி அந்த பப்ஸ் மடியாட்ட ஏகம் வச்சிட்டோம்னா பார்க்குறக்கு அருமையாக இருக்குது ப்ளவுஸு. இப்போ அவ்வளோதான். இது கைக்கு வந்து சென்டர் டிசைன் இப்படி கொடுத்துட்டோம். இருக்கிற பிசுறுகளெல்லாம் வெட்டி விட்டு உள் சைடும் நான் வச்சு அடிச்சிருக்கிறதுனால அதோட பிசுறுகளையும் ஃபஸ்ட்டெல்லாம் வெட்டிக்கணும். இப்போ இதுக்கு மேலே
லேஸ் வச்சு அப்படியே ஏகம் கவர் பண்ணிக்கிறோம். அப்படியே வச்சு ஏகம் கவர் பண்ணிட்டோம்னா அப்படியே ஏகம் வச்சு லேஸ் வச்சு அப்படியே கொண்டு வரோம். அந்த கார்னர் பகுதி மட்டும் கொஞ்சம் மடக்கி விட்டு அப்படியே அடிச்சுக்கணும். நிறுத்தி மெதுவாக ஓட்டணும் லேஸ் வச்சு அடிக்கையில். இப்போ கார்னர் பகுதிக்கெல்லாம் கரெக்டாக அப்படி மடிச்சு விட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு லேஸில் கட் பண்ணிவிட்டு அப்படியே மடக்கி விட்டு அப்படியே ஒரு அடி அடிச்சுக்கிறோம். நீ அதுக்கு மேலே அப்படியே ரெண்டாவது தையல் கேன்வாஸுக்கு லேஸ் வைக்கையில் மட்டும் நூல் மாற்றிக்கணும். அந்த லேஸ் கலர்லேயே மஞ்சள் நூல் மாற்றி, இல்லாட்டி அது ஒரு பச்சை கலர்லேயே தைச்சோம்னா அது ஒரு இதை டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். லேஸுக்கு மட்டும் அந்த நூல் மாற்றிக்கணும். பாபின்லேயும் மேலேயும் நூல் மாற்றிட்டு லேஸ் கலர்லேயே அப்படியே வச்சு அடிச்சுக்கிறோம். இனி உள்பகுதியில் அந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கிளாத்தெல்லாம் வெட்டி விட்டுக்கலாம். பார்த்து வெட்டிக்கணும். ப்ளவுஸில் படாத அழுங்காத அதை வெட்டிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ சென்டர் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரியே 2 கைக்கும் சென்டரில் டிசைன் வச்சாச்சு. இனி ஓரத்தில் துணி லைனிங் வச்சு மடித்து அடிச்சுக்குவோம். நம்ம ஏற்கனவே தையல் கூட்டிருக்கிற பகுதி 2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச் அளவு தையல் கூட்டிருக்கிறோம். அந்த பகுதியிலிருந்து அப்படியே வச்சு அடிக்கிறோம். அப்படியே வச்சு அடித்து திருப்பிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த நான் வச்ச டிசைனோட பிசிறு சைடும் நம்மளுக்கு வெளிக்கடையில் தெரியாது. நாம் இதுக்கு மேலே தான் நம்ம லைனிங் வைக்கிறதுனால நாம் அந்த பிசிறு பகுதியெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும். நம்மளுக்கு கையில் அழுந்திட்டும் இருக்காது உள்கடையில். அதனால் இப்படி நம்ம மேல் துணியிலேயே இந்த டிசைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். நீ ஏகமும் லைனிங் சுற்றியும் அந்த ப்ளவுஸ் துணி போட்டு ஏகம் அப்படி தையல் அடிச்சுக்கிறோம். இது கட் மார்க் போட்ட பகுதியை கரெக்டாக வச்சு தான் நம்ம லைனிங் அடிக்கணும். அதுக்கு ஏற்கனவே கட் மார்க் வெட்டி வச்சுருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சு அடிச்சுக்கணும். இல்லாட்டி கிளாத் மாறி போயிடும். ஏற்கனவே கவர் தட்டு எடுத்த பகுதியை கரெக்டாக வச்சு அடிச்சுக்கிறோம். இப்போது இனி கீழே அந்த பப்ஸ் மடியெல்லாம் வச்சு லேஸெல்லாம் வச்சு இது பண்ணியாச்சு. இதுக்கு கீழே நாம் டேப்லெட் பீடெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சோம்னா கை ஹேங்கிங்காட்ட சூப்பராக இருக்குது. நாம் என்ன வேணாலும் கைக்கு கீழே தொங்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த கையெல்லாம் அடித்து வர்றதுக்குள்ளே எங்கள் பொண்ணு பீட்ஸ் எல்லாம் கொடுத்து கழுத்துக்கு டிசைன் வச்சுட்டாப்புல. பீட்ஸும் அந்த காயினாக இருக்கிறதை 2ஐயும் சேர்த்து வச்சு கழுத்துக்கு டிசைன் கொடுத்து தைச்சி வச்சுட்டாப்புல நான் கையை அடிக்கிறதுக்குள்ளே. இனி நாம் பிசுறுகளெல்லாம் வெட்டி விட்டு கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காயினாக வர்றது கையில் தொங்குற மாதிரி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குது டிசைனு. இப்போ கவர் தட்டுக்கும் முன்னாடி கவர் தட்டு கரெக்டாக வச்சு மாற்றி வைக்கிறதுக்கு இல்லாத அடிச்சுக்கிறோம். ப்ளவுஸ்லேயுமே அப்படி தான் அந்த டிசைனில் சென்டர் பகுதியை பிடிச்சி கரெக்டாக வச்சு அடிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக அந்த சென்டர் பகுதி வரும் ப்ளவுஸ் டிசைனில். இல்லாட்டி அந்த டிசைன் மட்டும் இறங்கின மாதிரி இந்தலையும் அந்தலையும் போயிடும். அதை கரெக்டாக வச்சு தான் அடிச்சுக்கணும்.
அதே மாதிரி வச்சு 2 கையும் மடிச்சுக்கிறோம். இந்த டிசைன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்குறோம். இன்னும் போக போக இன்னும் நல்ல டிசைனுகளை நிறைய போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத. இப்போ கை வச்சு அடித்தாச்சு. அதே மாதிரி கீழேயும் கைக்கும் அதே மாதிரி பீட்ஸுக்கு வச்சுக்கணும். அந்த காயின் வச்சோம்னா நம்மளுக்கு தலைகீழ தொங்கிட்டுருக்கு. பீட்ஸு மட்டும் ஏகம் வச்சு அடிச்சுக்கணும். இப்போ 2 கையும் ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக ஒரு டிசைன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கைக்கு மட்டும் அந்த பீட்ஸ் வச்சுக்கலாம். அந்த கயிற்றுக்கு வந்து நாம் ஏதோ ஒரு இதை டிசைன் வச்சுக்கலாம் கீழே தளவில். இனி வந்து அளவு ப்ளவுஸில் கீழே வேஸ்ட் ரவுண்டை செக் பண்ணிக்கிறோம் எவ்வளோ இருக்குதுன்னு. இடுப்பு பகுதி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் நாம் 4ஆக டிவைட் பண்ணி இப்போ நம்மளுக்கு 30 வருது. 7.5 இன்ச் எடுத்துக்கிறோம். ப்ளவுஸில் வந்து நீ 7.5 இன்ச்சுக்கு எல்லா பகுதியும் கொக்கி பகுதி, பின் சைடு எல்லாமே அளவு குறிச்சுக்கிறோம். அப்படியே 7.5 இன்ச்சுக்கு ஏகம் அப்படியே குறிச்சுக்கிறோம். இந்த பக்கம் 7.5 இன்ச்சு, அதே மாதிரியே இந்தெல்லாம் துணிக்கு 7.5 இன்ச்சு, பின்பக்க துணிக்கும் 2ஆக மடக்கி அதுலேயும் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம்னா தான் நம்ம ஏகம் தையல் ஓட்டுறது கரெக்டாக இருக்குது. இடுப்பு பகுதி 30 கீழே அது 4ஆக டிவைட் பண்ணால் 7.5 வருது நம்மளுக்கு. அந்த 7.5 இன்ச்சு ஏகமே அப்படியே இது பண்ணிக்கிறோம். இப்போ கொக்கி ஐப்பட்டியில் அந்த ஐப்பட்டி அடித்த பகுதியை விட்டுட்டு அதிலிருந்து தான் நம்ம 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். அது வந்து எச்சு கம்மியாக நம்ம அடிப்போம். அந்த பகுதி மட்டும் விட்டுறணும். கொக்கி பகுதி தான் ஃபுல்லாக அளவு எடுப்போம் 7.5 இன்ச்சுக்கு. இனி கைக்கு அளவு எடுத்துக்கலாம். 2 துணி ஒன்றா வச்சு கை பகுதியை வந்து கரெக்டாக சரி பகுதியை வச்சுக்கிறோம். வச்சுட்டு அந்த கை பகுதியை அளவு துணி போட்டு அப்படியே அளவு மார்க் பண்ணிக்கலாம். பிசுறு பகுதியெல்லாம் வெட்டி விட்டுக்கலாம். வெட்டி விட்டுட்டு நம்ம கைப்பகுதி ஒன்றா போட்டுக்கிறோம். ஒரே மாதிரி ஷோல்டர்லேருந்து கரெக்டாக சரி பாதி அளவு வச்சு அதில் நாம் வச்சுக்கிறோம். இப்படி வச்சு ப்ளவுஸோட அளவு துணி வந்து கைப்பகுதி எடுத்து வச்சு நம்ம கீழ்ப்பகுதிக்கு அப்படியே அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும். கரெக்டாக அப்படி வச்சு அளவு மார்க் பண்ணிக்கலாம். இனி வந்து கையோட அகலம் எடுத்து நம்ம ஆம்கோல் பகுதியில் அதையும் வந்து அந்த அளவும் குறிச்சிக்கலாம். ஆம்கோல் பகுதியிலிருந்து அந்த ப்ளவுஸில் ஒரு இன்ச்சு அளவை விட்டு மேல் பகுதியில் அப்படியே கையோட அகலம் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இனி ஏகமும் அப்படியே கீழே மேலே அளவு எடுத்துகிட்டு கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் ஏகம் ஒரே மாதிரி வச்சு ஸ்கேல் ஒன்று எடுத்து வச்சு ஒரே கோடாக போட்டுக்கிறோம். எல்லா கோடும் நாம் குறித்த அளவுகளும் கரெக்டாக ஜாயிண்டாக வர்ற மாதிரி வச்சு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறோம். அப்போ தான் ஸ்கேல் வைக்காத போடலாம். ஆனால் ஸ்கேல் வச்சோம்னா கரெக்டாக ஒரே மாதிரி அதுலேயே பார்த்து அந்த கோட்லேயே நம்ம தைச்சிட்டு போவோம். அப்படியே ஏகமும் ஓட்டிக்கிறோம். ஒவ்வொரு பக்கமும் 4 தையல் போட்டுக்குவேன்.
எப்போவுமே நான் ஒவ்வொரு பாயிண்ட் விட்டு விட்டு 4 தையல் ஓட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, கை வச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு ஒரே மாதிரி வரும். கையோட ஜாயிண்ட் பகுதிக்கும் ஒரு துளி கூட எச்சு கம்மி இல்லாத ஒரே மாதிரி வரும். இங்கே கீழேயுமே 4 டாட் பிடிச்சிட்டதுனால அதோட துணி எச்சு கம்மி வராது. அதே மாதிரியே இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். சைடு ஜாயின் பண்ணி இப்போ 4 தையல் அளவு ஓட்டிக்கலாம். ஃபோர் டாட் ஓட்டிருக்கிறதுனால ஒரு துளி கூட நம்மளுக்கு எச்சு கம்மி வராது. இந்த ப்ளவுஸு கஸ்டமர் தைச்சு போட்டும் பார்த்துட்டாங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சென்டரில் வந்து பாசியாட்டை வச்சுக்கலாம் அந்த கயிற்றுக்கு. கீழே டேப்லெட் போயிட்டு இருந்தால் இந்த கையில் வந்து ஹேங்கிங் ஆட்டை இப்படி தொங்குற மாதிரி வச்சிட்டோம்னா, சிகப்பு கலரு பச்சை கலரு கலந்த மாதிரி வச்சுருந்தோம்னா சூப்பராக ஹேங்கிங் சூப்பராக வரும் கைக்கு கீழே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.